ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் கொடுத்து இந்த வருஷம் கப் அடிக்கும் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க. வரப்போற ஐபிஎல்ல எந்த பிளேயர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவா, எந்த டீம் கப் அடிக்க அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் உங்களோட பிரெடிக்ஷனை சொல்லியிருப்பீங்க. ஆனா அதுல இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் சிஎஸ்கேவோட அப்கமிங் பிளேயிங் லெவல கரெக்டா பிரெடிக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இவர் சொல்ற மாதிரி சிஎஸ்கேவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா எஸ்ஆர்எச் எம்ஐன்னு வேர்ல்டு கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவங்கல பாதி பேர் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம கிட்ட தான் சஞ்சு சாம்சன் டூபேலாம் இருக்காங்களே அப்படின்னு. உண்மைதான். ஆனா எம்ஐல ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஐபிஎல் வந்துட்டாலே அடிக்கிற சூரியகுமார் யாதவ், வேர்ல்டு கப்ல செம்மையா பவுலிங் போட்ட ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு இதே வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு விளையாண்ட பாதி பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஐல தான் இருக்காங்க. சிஎஸ்கேல ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, பேட்டிங்ல ரன் அடிக்கிறதுக்குலாம் நல்ல ஆள் இருக்கு. ஆனா பவுலிங்ல சூப்பர்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆளு கூட இல்லன்னு நான் சொல்லணும். வேணும்னா நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. பேசர்ஸ்ல கலீல் அகமது, மேட் ஹென்றி, நாத்தன் அலிசா, இல்ல இங்க எம்ஐல ஜஸ்பிரீத் பும்ராவா, டென் போல்ட்டா, இல்ல தீபக் சஹரா அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுவீங்க, போன சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே பவுலிங்க வச்சு தானே ஜெயிச்சோம் அப்படின்னு. அதுவும் கரெக்ட் தான். ஆனா எம்ஐ டீம் செட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சிஎஸ்கேக்கு கொடுத்த ரிவெஞ்ச நம்மள யாருமே மறக்க முடியாது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே இந்த சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஆர்சிபி ஏன் கப்படிக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்ப்போம். போன வருஷம் ஆர்சிபி என்னத்தான் பியூர் டாமினன்ஸ் பண்ணியிருந்தாலும், அந்த சீசனே ஜெயிச்சிருந்தாலும், இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, போன வருஷம் ஆர்சிபிக்காக நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பில் சால்ட், டிம் டேவிட்னு யாருமே இப்போ சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. ஜேக்கப் பத்தல் வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் தவிர வேற எந்த மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட ஒரு பேக் போன் மாதிரி இருந்த ஹெசில்வுட் இப்போ இன்ஜுரியா வேற இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாக்கே விளையாடாம இப்போ டைரக்டா ஒரு ஐபிஎலுக்கு வராரு. அப்புறம் எஸ் தயால், இவரோட கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இப்போ இது என்னமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குற ஆர்சிபி மாதிரி தெரியுதுங்க. அப்போ முகமது சிராஜ், இப்போ புவனேஸ்வர் குமார், அவ்வளவுதான் வித்தியாசம். பேட்டிங்ல 200க்கும் மேலேயே ரன் அடிச்சாலும் திருப்பி வாரி வழங்கக்கூடிய டீம் மாதிரி தான் தெரியுது ஆர்சிபி. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சிஎஸ்கே ஆர்சிபி அடிக்க போகுது, அதுதான் இந்த ஐபிஎல்லையே மிகப்பெரிய ரிவெஞ்ச் அப்படின்னு. ஆனா அதை விட பெரிய ரிவெஞ்ச் ஒன்னு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் பல வீடியோலயே சொல்லியிருப்பேன். போன வருஷம் ஐபிஎல்ல எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச் உங்கள எத்தனை பேர் பாத்தீங்க? அந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டு கோலி கத்துனதை பார்த்துட்டு ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகி இருப்பாங்க. மேட்ச் பார்த்து எம்ஐ ஃபேன்ஸ்ல பாதி பேர் அடுத்த ஆர்சிபி கூட எப்ப மேட்ச்னு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்சிபி விசஸ் எம்ஐக்கு செகண்ட் மேட்ச் அந்த ஐபிஎல்ல, அதாவது போன சீசன்ல நடக்கவே இல்ல. அதனால இப்போ எம்ஐ டீம் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் கொடுக்க தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்ல 4 பிளேயர்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க ரோல கரெக்டா ஆடி இருப்பாங்க. எம்ஐ ஸ்குவாட இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடோட கம்பேர் பண்ணா அபிஷேக் சர்மாக்கு பதிலா ரோஹித் சர்மா, ஹிட்டிங் பவர்ல ரோஹித் சர்மா வே பெட்டர்னு சொல்லலாம். அடுத்து சாம்சன் இருக்கிற இடத்துல ரிக்கல்டன் ஆர் குயின்டன் டிகாக். இதுல சாம்சன் இருக்கிற ஃபார்முக்கு இவங்க 2 பேரும் வருது கஷ்டம்னா பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அடுத்து இஷான் கிஷன் பிளேஸ்ல வில் ஜாக்ஸ். என்னதான் வில் ஜாக்ஸ் இஷான் கிஷன் அளவுக்கு சுத்த மாட்டாருனாலும் இவர் இந்த வேர்ல்டு கப்ல பல மேட்ச் தனியால நின்று தான் முடிச்சு கொடுத்திருப்பாரு. பேட்டிங்லயும் ஒரு மிரட்டிருப்பாரு. இது ஒரு நல்ல சேஞ்ச் தான். அடுத்து சூர்யா பேஸ்ல சூர்யா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தூபே இடத்துல நமந்தீரும் இந்த ஐபிஎல்ல ஒரு நல்ல நாக்கு தான் ஆடி இருக்காரு. பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு. அடுத்து அக்ஷர் பட்டேல் இடத்துல மிச்சர் சாட்னர். 2 பேரும் மேட்ச் காயினிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆளு தான். அப்புறம் ஹர்ஷ்தீப் இடத்துல ட்ரெண்ட் போல்ட், வருணுக்கு பதிலா தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரான்னு டீம் கொஞ்சம் ஓவர் பவரா தான் இருக்கு. ஆனா சாண்ட்னர் மட்டுமே இல்லாம பிரைமரி ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தா டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். எது என்னவோ நம்ம எது சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்கும். இறுதியா நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் எம்ஐ பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம். சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸும் வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.